திரேதாயுகத்துல தசரதன் மற்றும் கௌசல்யக்கு மகனா பிறந்தார். ராமர் மகனா பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றதை காட்டிலும் ராமர் என்ன பண்ணார் அப்படின்னா தசரதனையும் கௌசல்யையும் தன்னுடைய தாய் தந்தையா மாற்றி கொண்டார். ஏன்னா பகவானுக்கும் ஒரு ஆசையம். என்ன ஆசை அப்படின்னா எனக்கும் அப்பா அம்மா வேணும் அப்படின்னு ஒரு ஆசையம். ஏன்னா பகவான் அப்படின்னாவே என்ன தெரியுமா அர்த்தம்? யார் ஒருவனுக்கு படைப்பாளியே இல்லையோ, யார் ஒருவருக்கு தோற்றம் அப்படிங்கிறது இல்லையோ அவன் தான் பகவான் அப்படின்னு சொல்றோம். இப்ப பகவானுக்கு இப்படிப்பட்டவர் தான் இங்க இருந்தா அவர் தோன்றினார் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னு டெபனிஷனே கிடையாது. பகவான் அப்படின்னு சொல்லி சொன்னாவே ஆதியும் மற்றவர் அந்தவும் மற்றவர் அப்படின்ற பகவான். சோ அப்படிப்பட்ட பகவானுக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா எல்லா விதமான ரசத்தையும் அவர் அனுபவிக்க நினைப்பார். எல்லா விதமான ஆனந்தத்தையும் அனுபவிக்க நினைக்கிறார் அவர். சோ அப்ப பகவானுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா எனக்கும் தாய் தந்தை வேணும். என்னையும் என்ன பண்ணும் ஒருத்தர் குழந்தைய எடுத்து என்னையும் வளர்க்கணும், எனக்கு தேவையான நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படணும். ஆசைப்படும்போது என்ன பண்ணாரு பகவானே அவருக்கு ஏற்ற ஒரு தாய் தந்தையை என்ன பண்றாரு இந்த உலகத்துல ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அவர் இந்த உலகத்துல தோன்றுகிறார். சோ பகவான் நம்மை போல பிறப்பது கிடையாது. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவானுக்கு அவதாரம் அப்படின்னு சொல்றோம். சாஸ்திரம் சொல்லுது அஜாயமான பகுதா விஜாயதே அப்படின்னு சொல்லுது. பிறப்பற்றவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லுது. பகவானுக்கு பிறவியே கிடையாது. இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரணும். வரத்துக்கான காரணம் என்னது? பகவான் இந்த உலகத்துக்கு வரத்துக்கான காரணம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பகவானே சொல்றாரு இந்த உலகத்துக்கு நான் வருவதற்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை எப்படியாவது ஈர்க்க செய்து அவர்களை என் பால் சேர்த்துக்கணும் அப்படின்றதான் பகவானுக்கு ஆசையம். நம்மளுக்கு சுப்பிரபாதம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு காலையில அம்மா சுப்புலட்சுமி பாடுவாங்க. இன்னைக்கும் திருப்பதியில போனீங்கன்னா அவங்க தான் பாடிட்டு இருக்காங்க. அந்த சுப்பிரபாதத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் வருது. என்ன ஸ்லோகம் தெரியுமா? அதுல ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ராமானாய வெங்கடேஷாய மங்கலம் அப்படின்னு சொல்றாரு. பகவானுக்கு வைகுண்டத்துல வெறுப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன பண்றோம்? இந்த உலகத்துலதான் வெறுத்து போயிடும். இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல சார், இந்த உலகம் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பகவான் சொல்றாரு பகவானுக்கு வைகுண்டமே வெறுத்து போயிடுச்சான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வைகுண்டம் தான் ரொம்ப உயர்ந்த இடம், அங்க ஆனந்தமா இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஆனந்தமா இருக்கலாம். ஆனா பகவானுக்கு வைகுண்டம் வெறுத்து போயிடுச்சான். காரணம் என்ன? பகவானுக்கு ஏன் வைகுண்டம் வெறுத்து போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பகவான் கிட்ட ஒரு பெரிய குணம் இருக்கான். அந்த குணத்தை என்ன பண்ண முடியல, வைகுண்டத்துல கொடுக்கவே முடியலையா. பகல் விளக்கு பட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றது உண்டு. பகல் விளக்கு பட்டார் போல அப்படின்னா இப்ப நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கு. சூரிய வெளிச்சம் இருக்கும்போது ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது நல்ல பகல் நேரத்துல நல்ல மத்தியான நேரத்துல சோடியம் லைட் ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதே அந்த லைட் ஆனது இரவு நேரத்துல எரிஞ்சது அப்படின்னா அந்த லைட்டுக்கு பிரயோஜனம் இருக்கு. காரணம் என்னது? அங்க இருட்டு இருக்கு. சோ இருட்டு இருக்கிற இடத்துலதான் வெளிச்சத்துக்கு புகழ் கிடைக்கும். ரொம்ப வெளிச்சம் இருக்கும்போது அங்க வெளிச்சத்துக்கு புகழ் இருக்காது. அது போல பகவானுடைய ஒரு குணம் இருக்கும். பகவானுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் அப்ப ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப செல்வ உடையவரா இருக்கணும், ரொம்ப வீரமா இருக்கணும், ரொம்ப ஞான உடையவரா இருக்கணும், புகழ் வாய்ந்தவரா இருக்கணும், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கணும் நிறைய வச்சிருக்கோம். பகவானுடைய குணங்கள்லாம் நிறைய சொல்றோம். ஆனா பகவானுக்கு தேவையான ஒரே ஒரு முக்கியமான குணம் என்ன தெரியுமா? கருணை அப்படிங்கிறது. பகவான் கிட்ட கருணை அப்படின்ற குணம் இல்லை அப்படின்னா யாரும் பகவான் பக்கத்திலே வரமாட்டாங்க. சோ அப்ப அந்த பகவானுக்கே உண்டான அந்த ஒரு குணம் கருணை குணம் இருக்கு இல்லையா? அந்த கருணை அப்படின்ற குணமானது வைகுண்டத்துல வீணா போயிட்டு இருக்கா. ஏன் வீணா போயிட்டு இருக்கு? ஏன்னா வைகுண்டத்துல யாருக்கிட்டையும் கருணையை கொடுக்க முடியலையா. ஏன்னா வைகுண்டத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் மோட்சம் பெற்ற ஆத்மாக்களா இருக்காங்க, எல்லாரும் ஞான முறைகளா இருக்காங்க. அப்ப யாருக்கு இந்த கருணையை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பகல் நேரத்துல லைட் ஏற்றி வச்சா வீணா போயிட்டு இருக்கோ அது போல பகவான் வைகுண்டத்துல என்ன பண்ணாரு? தன்னுடைய குணங்கள் கருணை அப்படின்ற குணம் வீணா போயிட்டு இருக்கான். இந்த கருணை அப்படின்ற குணத்தை எங்கேயாவது கொடுக்கணும். எங்க கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். இந்த உலகம் தான் சரியான இடம். ஏன்னா இந்த உலகத்துல தான் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல அறியாமை இருக்கு. அப்ப இந்த உலகத்துல நம்ம கருணையை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பகவான் மேல இருந்து கீழே இறங்கி வராரு. அதான் சொல்றாரு ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய. வைகுண்டத்துல விரக்தி ஏற்பட்டு பகவான் கருணை அப்படின்ற இந்த உயர்ந்த குணத்தை கொடுப்பதற்காக கீழே வரான்.
அந்த கீழே வரதுக்கு பேர நம்ம என்ன சொல்றோம்? அவதாரம் அப்படின்னு சொல்றோம். சோ பகவானுடைய கருணையை பெறுவதற்கு நாம் என்ன பண்ணணும்? பாத்திரமா ஆகணும். பகவான்